தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியானது. 234 தொகுதிகளில் மொத்தம் 4023 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய தேர்தல் பார்வையாளர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை நடத்தினார். தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் எந்தவித தூண்டுதல் வன்முறை இல்லாமல் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தேர்தல் பாதுகாப்பு குறித்து காவல்துறை உயரதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ள டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் முழு நேரமும் தயார் நிலையில் இருக்க உத்தரவிட்டுள்ளார். நட்சத்திர பேச்சாளர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் பங்கேற்கும் பிரச்சாரங்களின் போது பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முன்கூட்டியே திட்டமிட்டு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும், சுவிதா இணையதளம் வழியாக கேட்கப்படும் அனுமதி கோரிக்கைகளை எவ்வித தாமதமும் இன்றி உரிய நேரத்தில் வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் தேர்தல் பறக்கும் படையினருடன் இணைந்து துணை ராணுவ படையினரையும் வாகன சோதனை மற்றும் கண்காணிப்பு பணிகளில் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் மாற்றப்பட்டு அபின் தினேஷ் மோதக் IPS பொறுப்பேற்றுக் கொண்டார். வேப்பேரியில் உள்ள அலுவலகத்தில் முறைப்படி பதவியேற்ற அவர் சென்னையின் 111வது காவல் ஆணையர் ஆவார். 1991ஆம் ஆண்டு பேட்ஜ் அதிகாரியான இவர் 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்டவர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் பாரபட்சமற்ற முறையில் தேர்தல் நடத்த இம்மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக தாம்பரம் ஆணையராகவும் CBIயிலும் பணியாற்றிய இவர் தற்போது அருண் IPSக்கு பதிலாக நியமிக்கப்பட்டுள்ளார். திருவள்ளூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள், 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்ட நகைகளை உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பெற்றுக்கொள்ளும்படி தேர்தல் நடத்தும் அலுவலர் அறிவுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் நடைபயிற்சியின் போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். பொதுமக்களை சந்தித்தும் முதலமைச்சர் கலந்துரையாடினார். திருவள்ளூரில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். சினிமாவை நம்பி ஓட்டு போட்டால் அந்த வாக்கு வீணாகிவிடும் என்று இளைஞர்களுக்கு அவர் அறிவுரை கூறினார். சென்னை மயிலாப்பூரில் திமுக வேட்பாளரை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார். விழுப்புரத்தில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். சமூக நீதிக்காக கடந்த 5 ஆண்டுகளில் என்ன செய்தீர்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவர் கேள்வி எழுப்பினார். நாம் தமிழர் ஆட்சியில் வரதட்சணை ஒழிக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்குறுதி அளித்துள்ளார். பெண் குழந்தைகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டால் மரண தண்டனை விதிக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். காரைக்குடிக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்ற தவேக தலைவர் விஜய் அனுமதிக்கப்பட்ட நேரம் முடிவடைந்ததால் பேசாமல் சென்றார். மதியம் 2:30 மணிக்குள் பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேரம் முடிந்ததால் சென்னைக்கு திரும்பினார். கடலூரில் இன்று நடைபெற இருந்த தவேக தலைவர் விஜயின் பிரச்சாரம் மீண்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. போலீஸ் அனுமதி அளித்தும் 2வது முறையாக கடலூர் பிரச்சாரத்தை தவேக ரத்து செய்துள்ளது. அரசியலில் பேசாமல் ஒன்றும் செய்ய முடியாது என காரைக்குடியில் விஜய் பேசாமல் சென்றது குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார்.
சினிமா போல அரசியலில் ரீடேக் செய்ய முடியாது, அரசியல் வேறு சினிமா வேறு என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் தலைவர் பொறுப்பிலிருந்து ஹசினா சையத் நீக்கப்பட்டுள்ளார். கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி காங்கிரஸ் தலைமை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் கரூர், ஈரோடு, வேலூர், திருச்சி உள்ளிட்ட 8 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த சில நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. கோடை விடுமுறையை முன்னிட்டு சென்னை, நெல்லை இடையே இரு மார்க்கத்திலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. வரும் 17, 24 மற்றும் மே 1 ஆகிய தேதிகளில் சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சிவகாசி அருகே பட்டாசு தொழிற்சாலையில் இரவு நேரத்தில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. 2 அறைகள் தரைமட்டமான நிலையில் இரவில் தொழிலாளர்கள் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் கசிந்ததற்கு நடிகர் ரஜினிகாந்த் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், படம் இணையத்தில் கசிந்திருப்பது அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது. திரையுலக அமைப்புகள் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் அரசு உடனடியாக விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும், இதுபோன்ற குற்றங்கள் இனி தொடரக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்சார் சான்றிதழ் வழங்குவதில் ஏற்பட்ட மிதமிஞ்சிய தாமதமே ஜனநாயகன் பட காட்சிகள் இணையத்தில் வெளியாக காரணம் என்று நடிகர் கமல்ஹாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். திரைப்பட திருட்டு என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டது, கலையின் மீது நடத்தப்படும் நேரடி தாக்குதல் என்றும் அவர் சாடியுள்ளார். திரையரங்குகளில் வெளியாவதற்கு முன்பே ஜனநாயகன் திரைப்படம் ஆன்லைனில் கசிந்திருப்பது ஹாலிவுட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. படக்குழுவின் உழைப்பு இவ்வாறு சுதைக்கப்படுவதை கண்டித்து சூர்யா மற்றும் கார்த்தி ஆகியோர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளனர். இது மன்னிக்க முடியாதது, ஆர்வத்துடன் உழைத்த ஒட்டுமொத்த குழுவின் உழைப்பும் தகர்க்கப்பட்டுள்ளது என சூர்யா வேதனை தெரிவித்துள்ளார். நடிகர் கார்த்தி தனது பதிவில் திரைப்படத்தின் ஆன்மாவை காக்க ரசிகர்கள் திரையரங்குகளில் மட்டுமே படம் பார்க்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். And there go the first series of parachutes, and we're on drogues. And Houston, we're visual 2 drogues out the window. Good 3 main chutes, good reefing, good descent rate. And we see 3 good-looking parachutes. Houston Integrity, splashdown, sending post-landing command now. Splashdown confirmed. Copy splashdown, waiting on VLDR. பசிபிக் கடலில் இறங்கிய ஓரியன் விண்கலத்தை அமெரிக்க ராணுவ வீரர்கள் மற்றும் நாசா குழுவினர் படகில் சென்று பத்திரமாக மீட்டனர். The mission is over, but the melody lingers on as jubilation. Now it's a little early for the full report. ஓரியன் விண்கலம் கடலில் மிதந்த நிலையிலேயே விண்வெளி வீரர்கள் வெளியேற்றப்பட்டனர்.
விண்கலத்திலிருந்து ஒருவர் பின் ஒருவராக வெளியேறிய விண்வெளி வீரர்களின் உடல்நிலை உடனடியாக பரிசோதிக்கப்பட்டது. ஆர்டமிஸ் 2 திட்டத்தின் மூலம் நிலவு குறித்த ஆராய்ச்சியில் நாசா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. நிலவில் மனிதர்களை இறக்கும் ஆர்டமிஸ் 3 திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Half as hot as the surface of the sun. 3 forward bay cover parachutes first separate the protective thermal cover that sits over the chute, about 50 nautical miles from the California coast, just 16 minutes after entering Earth's atmosphere. Orion is towed into the ship for its return to Kennedy Space Center. Their mission complete, the crew is flown back to land and step on solid ground for the first time in... இஸ்லாமாபாத்தில் நடைபெறவுள்ள அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்க ஈரான் அரசு 2 முக்கிய நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும், முடக்கப்பட்ட ஈரான் சொத்துக்களை விடுவித்தால் மட்டுமே பேச்சுவார்த்தையில் பங்கேற்போம் என்று ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதை தவிர ஈரானுக்கு வேறு வழி இல்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தால் ஈரான் மீது மீண்டும் கடுமையான ராணுவ நடவடிக்கை பாயும் என்றும் அமெரிக்கா மறைமுகமாக எச்சரித்துள்ளது. தெற்கு லெபனானின் முக்கிய நகரமான நபதியே மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பல அடுக்குமாடி கட்டிடங்கள் தரைமட்டமாகின. ஈரானின் எச்சரிக்கையும் மீறி இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை தொடருவதால் அமைதி பேச்சுவார்த்தை திட்டமிட்டபடி நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஐபிஎல் தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீழ்த்தியது. இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி, துருவ் ஜுரேல் ஆகியோரின் அதிரடியால் ராஜஸ்தான் அணி தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஆர்சிபிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் ராஜஸ்தான் அணியின் இளம் நட்சத்திரம் வைபவ் சூரியவன்ஷி 15 பந்துகளில் அரை சதம் விளாசினார். 26 பந்துகளில் 7 சிக்ஸர் 8 பவுண்டரிகளை விளாசிய சூரியவன்ஷி 78 ரன்கள் குவித்து அவுட் ஆனார். 2 நாள் பயணமாக கத்தார் சென்றுள்ள மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி அந்நாட்டின் எரிசக்தி துறை அமைச்சரை சந்தித்து பேசினார். இந்தியாவின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கத்தாருடனான ஒத்துழைப்பு மிகவும் முக்கியமானது என்று ஹர்தீப் சிங் புரி எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக இன்று ஐக்கிய அரபு அமீரகம் செல்கிறார். மத்திய கிழக்கு போர் சூழலில் மேற்கொண்டுள்ள இந்த பயணத்தில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அந்நாட்டின் எரிசக்தி துறை செயலாளர் கிறிஸ் ரைட்டை நேரில் சந்தித்து பேசினார். 2 நாடுகளுக்கு இடையிலான எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்திய அரசின் தவறான வெளியுறவு கொள்கையால் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு பலவீனமடைந்துள்ளதாக டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ராஜதந்திர ரீதியாக பாகிஸ்தானை தனிமைப்படுத்தும் இந்தியாவின் பல ஆண்டுகால முயற்சிக்கு பாஜக அரசு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக காங்கிரஸ் சாடியுள்ளது. நாட்டில் எங்கும் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என்றும் பெட்ரோல் பங்க் மற்றும் சிலிண்டர் விநியோகஸ்தர்களிடம் போதிய இருப்பு உள்ளதாகவும் மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா விளக்கமளித்துள்ளார்.
தற்போது 98% சிலிண்டர் முன்பதிவுகள் ஆன்லைன் மூலமாகவே நடைபெறுவதாகவும் இதில் 92% விநியோகம் OTP சரிபார்ப்பு முறை மூலம் பாதுகாப்பாக உறுதி செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ள அவர், வணிக ரீதியிலான சிலிண்டர் விநியோகம் 70% அளவிற்கு எட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு திரும்பப் பெறும் அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் நட்சத்திர தொகுதியான பெரம்பூரில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகியுள்ளது. இத்தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உட்பட மொத்தம் 47 பேர் களம் காண்கின்றனர். இதில் விஜயின் பெயர் 16வது வரிசை எண்ணில் இடம்பெற்றுள்ளது. திமுகவின் RT சேகர், பாமகவின் திலகபாமா ஆகியோருடன் விஜய் மோதுவதால் இத்தொகுதி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஜோசப் பெயரில் இருவரும், விஜய் பெயரில் இருவரும் போட்டியிடும் நிலையில் அவர்களுக்கு நூடுல்ஸ், பவுல் பென்டிரைவ், கிராமபோன், ரோட் ரோலர் சின்னங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. திருச்சி விமான நிலையத்தில் விஜயின் பாதுகாவலர்கள் மற்றும் செய்தியாளர்களிடையே தள்ளுமுள்ளு. விஜயை வீடியோ எடுக்க விடாமல் பவுன்சர்கள் தடுத்த நிலையில் வாக்குவாதம். அண்ணா